எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவியில் கண்டுகளித்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் வாழ்க்கையில என்ன பெருசா நினைக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, பேரு, புகழ், வருமானம் இல்லைங்களா? இது கிடைக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும், என்ன செஞ்சா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அடையும், நமக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கணும், வருமானம் வரணும், வருமானம் வந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை தரம் என்னாகும், மேல உயரும் அப்படிங்கிறதுக்கு இதை மட்டும் சிம்பிளான முறையில நீங்க செஞ்சீங்கன்னா போதும், உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமா இருக்கும். இப்போ ஒருவருடைய ராசி என்ன நட்சத்திரம், ஏன்னா சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் நம்மளுடைய ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல நம்மளுடைய லக்னம் என்ன லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு, மேசம் முதல் மீன வரை இருக்கக்கூடிய லக்னங்கள் இருக்கும். ஆனா அந்த லக்னம் எந்த புள்ளியில அமர்ந்திருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்துல அமர்ந்திருக்குது அப்படிங்கிறது இருக்குது. இப்ப லக்ன புள்ளியோ அல்லது லக்னாதிபதி இருக்கக்கூடிய நட்சத்திரமோ அல்லது உங்களுடைய ராசியோடைய நட்சத்திரமோ, சரிங்களா? இந்த 3 விதத்துல ஏதோ ஒரு விதத்துல 27 நட்சத்திரங்கள்ல ஒரு நட்சத்திரம் சம்பந்தப்படும், சரிங்களா? இப்ப இந்த நட்சத்திரங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான மர வகைகள், ஓகேங்களா? இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த மரம் செடி அது வளர வளர நம்மளுடைய வாழ்க்கையுடைய பொருளாதார நிலைகள் என்னாகும், மேலும் மேலும் வளரும், சரிங்களா? அப்படிங்கும் போது என்ன மரம் வைக்கலாம் அப்படின்னா, எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப பூமி வெப்பமயமாகிறதுனால மரக்கன்றுகள் நடுங்க, எல்லாருக்கும் மர நிழலை கொடுக்கும். ஏன்னா வெயில்ல போகும்போதுதான் தெரியும் நிழலோட அருமை என்னங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கைய மேலும் மேலும் வளர்ச்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, நாம என்ன மரக்கன்று நட்டா நமக்கு பேரு புகழ் கிடைக்கும், வருமானங்கள் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாம பார்க்கலாம், சரிங்களா? இதை எப்ப பண்ணணும், என்ன பண்ணணும், எந்த காலகட்டங்கள்ல பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்களுக்கு உண்டான மரங்கள் அல்லது செடி வகைகளை நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு, ஓகேங்களா? இந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க ஒண்ணு உங்க வீட்டுக்கிட்ட வளர்க்கலாம். ஏன்னா ஒரு சில மரங்கள் வீட்டுல வளர்க்கலாம், ஒரு சிலதை வளர்க்க கூடாதுன்னு இருக்கு. அப்படிங்கிறப்ப நாம ஒரு சிலருக்கு இப்ப இடப்பற்றாக்குறையினால இடமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைகளும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவர்கள் பொது இடங்கள்ல, கோவில்கள் அல்லது பஞ்சாயத்து இருக்கக்கூடிய அதாவது சாலையோர மரங்கள் நடுறது, நம்மளுடைய பார்வைக்கு படக்கூடிய இடங்கள்ல அந்த மரங்களை நடுறது, இது மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், சுபிட்சயம் அடையும். கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு கண்டிப்பா மரம் நடுவீங்க. நட்டுட்டு அதை வளர வளர கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட்ஸை நம்மளோட இதில் நீங்க கொடுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை ஒரு திருப்பு முனை ஏற்படுறதுக்கு நான் கேரண்டி, ஓகேங்களா? இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம போகலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து ரேவதி நட்சத்திரம் வரையிலும் இந்த 27 நட்சத்திரத்துக்கு என்ன விதமான மரங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 2 மரங்கள் நான் சொல்லுவேன், சரிங்களா? அந்த 2 மரங்களை நீங்க உங்களை லக்ன புள்ளியோ அல்லது லக்னாதிபதியோ அல்லது உங்கள் ராசிக்கு உண்டான நட்சத்திரமோ, ஓகேங்களா? இதுல ஏதாவது ஒண்ணு சம்மந்தப்பட்டதுனாலும் கண்டிப்பா நீங்க அதை செய்யுங்க. 3 மரங்கள்லயும் 3 நட்சத்திரம் நிக்குதுங்க மேடம், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, கண்டிப்பா 3 நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்களும் நீங்க வைக்கும் போது உங்களுடைய குடும்பம் வாழையடி வாழையா மிக சிறப்பா அற்புதமான பலன்கள் வரும், சரிங்களா? அதை தண்ணி ஊத்தி சரியான முறையில நீங்க பராமரிக்கும் போது செல்வ செழிப்புகளும் பேரும் புகழும் அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா 100% உங்களுக்கு உண்டு. நீங்க செஞ்சு பாருங்க. இப்ப அஸ்வினி நட்சத்திரம் இதுதான் நம்ம முதல் நட்சத்திரம். இந்த அஸ்வினியிலிருந்து ரேவதி வரையில இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான மரங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இப்ப அஸ்வினி அப்படிங்கிறப்ப ஈட்டி மரமும் நெல்லி மரமும் வைக்கணும், சரிங்களா? ஈட்டி மரமும் நெல்லி மரமும் வைக்கணும். அதே போல பரணி நட்சத்திரக்காரர்கள் நெல்லி மரமும் அத்தி மரமும் வைக்கணும்.
பரணி நட்சத்திரக்காரர்கள் நெல்லி மரமும் அத்தி மரமும். கிருத்திகை நட்சத்திரம், ஒரு சிலர் கார்த்திகைன்னு சொல்லுவீங்க, ஒரு சிலர் கிருத்திகைன்னு சொல்லுவீங்க. அதனால இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பார்த்தோம்னா அத்தி மரமும் நாவல் மரமும் வைக்கணும். அடுத்தது ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நாவல் மரமும் கருங்காலி மரமும் வைக்கணும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் கருங்காலி மரமும் செங்கருங்காலி மரமும் வைக்கணும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் செங்கருங்காலி மரமும் மூங்கில் மரமும் வைக்கணும். புனர்பூஷ நட்சத்திரக்காரர்கள் மூங்கில் மரமும் அரச மரமும் வைக்கணும். பூச நட்சத்திரக்காரர்கள் அரச மரமும் புன்னை மரமும் வைக்கணும். அதே போல ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் புன்னை மரமும் ஆலமரமும் வைக்கணும். இப்ப இந்த அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா பலாமரமும் அடுத்தது அலரி மரமும் வைக்கணும். அடடா, ஆயிலி நட்சத்திரம் சொன்னோடனே நீங்க போறதுக்கு போயிட்டீங்களே, நாங்க மகம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், எங்களுக்கு நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பா மக நட்சத்திரக்காரர்கள் ஆலமரமும் பலாமரமும் வைக்கணும். சரிங்களா? அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அலரி மரம் அப்படின்னா அலசின்னு கூட சொல்லுவாங்க, அலரி மரமும் அத்தி மரமும் வைக்கணும். சரிங்களா? அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அத்தி மரமும் வில்வ மரமும் வைக்கணும். சித்திர நட்சத்திரக்காரர்கள் வில்வ மரமும் மருத மரமும் வைக்கணும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மருத மரமும் விழா மரமும் வைக்கணும். விசாக நட்சத்திரக்காரர்கள் விழா மரமும் மகிழ மரமும் வைக்கணும். கேட்டி நட்சத்திரக்காரர்கள் பழாமரமும் மராமரமும் வைக்கணும். அதே மூல நட்சத்திரக்காரர்கள் மராமரமும் வஞ்சி மரம்னு சொல்லிட்டு இருக்கு, அந்த வஞ்சி மரமும் நீங்க வைக்கணும். அடுத்தது அனுச நட்சத்திரக்காரர்கள் மகிழ மரமும் பழாமரமும் வைக்கணும். கேட்ட நட்சத்திரக்காரர்கள் பலாமரமும் மராமரமும் வைக்கணும். மூல நட்சத்திரக்காரர்கள் மராமரமும் வஞ்சி மரமும், பூராட நட்சத்திரக்காரர்கள் வஞ்சி மரமும் பழாமரமும் வைக்கணும். உத்ராட நட்சத்திரக்காரர்கள் பழாமரமும் வெள்ளருக்கஞ்செடி இருக்குது இல்லைங்களா, அந்த மரமும் வைக்கணும். திருமண நட்சத்திரக்காரர்கள் வெள்ளருக்குஞ்செடியும் அடுத்தது வன்னி மரமும் வைக்கணும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வன்னி மரமும் கடம்பு மரமும் வைக்கணும். சதை நட்சத்திரக்காரர்கள் கடம்பு மரமும், புரட்டாதி நட்சத்திரம் தேவா மரம் அப்படிங்கிறத வைக்கணும். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வேம்பு மரமும் அடுத்தது பாத்தீங்கன்னா பனை மரமும் வைக்கணும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பனை மரமும் ஈட்டி மரமும் வைக்கணும். சரிங்களா? இதுதான் 12 ராசிகள்ல 27 நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய மரங்களை பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த நட்சத்திர மரங்களை எத்தனை வைக்கலாம், எங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னதுதான் உங்களுக்கு. இந்த நட்சத்திர மரங்களை ஒண்ணு நம்ம வீட்டுல வளர்க்கலாம், ஒரு சிலது வீட்டுல வளர்க்க முடியாது. கோவில்கள், பொது இடங்கள்ல, சாலையோரங்கள், இடம் இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம அதை நட்டு பராமரிக்கலாம். அறக்கட்டளை மூலியமா நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்பான்சராகவும் நீங்க தானமாகவும் நீங்க கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அந்த மரங்கள் எந்த அளவுக்கு வளருதோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையும் என்னாகும், அது மரம் வளர மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் மிக வெளிச்சமாகவும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியோடைய பொருளாதாரம், பேரு, புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த மரங்களை நீங்க நட்டு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க உணருவீங்க. இந்த நம்ம ராஜநிலை டிவி சேனல் மூலியமா நீங்க இந்த ஒரு கருத்தை நீங்க பெற்றுட்டு இதனுடைய கமெண்ட்ஸ் நீங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல நீங்க கொடுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் நிறைய செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியோட பேரும் புகழோட இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.